திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றிய 5ஆம் திருமுறையில் நாம் இன்றைக்கு பாராயணம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதம் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு வழிநடத்துவதற்கும் ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவு. திருச்சிற்றம்பலம். தில்லையம் ஐயா வாங்கய்யா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயிரம். முதலில் 4 பெருமக்கள் துதி. சிவாயிரம். ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அனந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திருத்தால் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்து நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மரபு புருஷோத்தமர் எதிரார் மூலர் மண் திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், பொன் கபில பரணர் மெய்யின இளம் பெருமானோடு ஓங்கும் அதுதடி அடிகள் திருமேவு பட்டெழுத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி கேட்காரும் சிவநெறி சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் 2 எனவும் புவனம் வைய இருகடுணர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். வட்டம்மாள் படிங்கம்மா. திருக்கதம் திறக்கிறதுக்கு கோபால் சரிதா திருப்பள்ளி எழுச்சி 2வது பாட்டு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம. சிவாய நம. சிவாய படிக்கிறீங்களா? படிங்க. திருக்கதம் திறக்கிறது படிக்கிறீங்க. கோபால் சரிதா. சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே,
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருப்பள்ளி. திருச்சிற்றம்பலம். அருணன் நித்திரன் திசை அணுகின இருள் போய் அகன்றது உதயனின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையெழ நயனாய் கடிமலர் மலர மற்றனல் அங்கண்ணாம் திரள் நீரை அருபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருநறிய தமிழோசையில 217வது நாளாக நேற்று திருமுறை தமிழோசை பத்தி ஒரு செய்தி கொடுங்க. ராஜா அதை படிச்சு நான் இப்ப ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் பாருங்க குரூப்ல. அந்த செய்தியை படிச்சிருங்க. சிவாயினம் இன்னைக்கு காலையில அமைச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல. பாக்குறேன். சிவாயினம் சிவாயினம். வரையா எடுக்கிறையா? இப்ப காலையில அமைச்சிருக்க பாருங்க. சிவாயினம். ஓம் நம சிவாய். இனிய காலை வணக்கம். மூலவர் தான் தோன்றீஸ்வரர். ஆமாயா அனுப்பிச்சுங்க. அது இல்லையா திருநறிய தமிழோசைன்னு இருக்கும் பாருங்க. இன்னைக்கு காலையில அமைச்சிருக்கு. இன்னைக்கு காலையில அமைச்சிருக்கு. திருநறிய தமிழோசைன்னு இருக்கும். 5:18 AM. ஆமா வரலையா? இல்ல வரலையா? கொழுவுல இருக்கும், அவங்களுக்குல இருக்கும். பாக்கலாம். கட்டமாலத்துல இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். பெரிய புராண அன்பர்கள்னு பாருங்க. அதுல இருக்கையா? அதான் பாக்குறேன். லாஸ்ட்ல இருக்குது. இன்னைக்கு உள்ள முதல் நிகழ்ச்சி அதான் போட்டுக்கார ஐயா. ஆமா உங்களுது பட்டமால உங்களுதுல வந்திருக்கா பாருங்க. படிங்க. வந்திருக்கு. இன்னைக்கு திருநறிய தமிழோசைன்னு வந்திருக்கு. படிங்க ஐயா. தாமரை படிங்க. தாமரை அது படிங்க. தாமரையா அது படிங்க. நல்லது. சிகாரம் தரும் உமையாள் துணைவர். டெலிகிராம் சேனலில் 12 திருமுறை முற்றோதல் திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பில். இதில் திரு என்பது சிவம், நெறி என்பது சைவ நன்னெறி நான்மை, சீலம் நோன்பு செறிவு அறிவு, சரியை கிரியை யோகம் ஞானம். இதனை நடத்தல் வாழ்தல் தேடல் கூடல் என்பார் எந்தன் தீக்கையாசான் சித்தாந்த பண்டிதர் குலசை ராமநாத அடிகள். அடுத்து உள்ள தமிழ் நமக்கு மூச்சு, ஓசை என்பது பேச்சு. இதனை ஏற்றி போற்றும் 12 திருமுறை முற்றோதல் ஆவது ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கற்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் பொருளதனை சிந்தித்தல்
ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. ஊனமிலா அன்னங்கள், தபம், சபம், தியானம், ஒன்றுக்கு ஒன்று உயரும். இவை ஊட்டுவது போகம். ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடெய்த அறிந்தோர் எல்லாம். அருள்நந்தி சிவனாரின் சிவஞான சித்தியார் சுபக்க பாடல் 275. அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண் அம்மை சொல் தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார் என்கின்றனர் சேக்கிழார் அடிகள். எனவே திருமுறை தமிழோசை ஆவது ஞானத்தின் ஞானம் எனும் உயர்நிலை. இதற்கு மாறாக பாடுவது என்பது ஆரம்ப நிலை என கூறி இதற்கு மேலான நிலைக்கு முயன்று அனுபவம் பெற வேண்டும் என சொல்வதை அடியேனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அத்தோடு இதனை திருமுறைக்கு செய்யும் அவமரியாதை என எளியேன் கருதுவதால் நிகழ்வில் இருந்து வெளியே வந்துவிட்டேன். என் சினமும் எண்ணமும் தவறு என கருதினால் அடியார் பெருமக்கள் அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன். அன்புடன் சிவனகம். நான் அருளரசு. என்னங்கய்யா இப்படி? அதனால திருமுறை தமிழோசை என்பது ஞானத்தின் ஞானமாகிய உயர்ந்த நிலை. அததான் நம்முடைய பெரியோர்கள் பாடினார்கள். பெருமான் அடியார்களை பாடதான் சொன்னானே தவிர வேற எதுவுமே சொல்லல. மற்றனை மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை பெருகிய சிறப்பினன்ப அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடு என்றுதான் அறிவுறுத்தினார். அந்த வழிதான் நால்வர்கள் பாடினார்கள். அதை தொகுத்துதான் திருமுறை. அதுதான் நம்பியாண்டார் நம்மை கொடுத்தார். அதை தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு நமக்கு வாய்த்த 217வது நாள். நேற்றுக்கு நம்ம இந்த செங்கணானம் பிரமணம் தம்முளை என்ற பதிகத்தை படித்தோம், அந்த லிங்க புராணம். இன்னைக்கு 5ஆம் திருமுறையிலே 96வது பதிகமாக மனத்தொகை திருக்குறுந்தொகை. பகற்பெண் 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே அமைந்துள்ள இந்த திருப்பூந்துருத்தி பெருமான் புஷ்பவனநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 390 பல்வகை தாண்டகத்தோடும். பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனித்தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லை இல் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்திருந்தார். இதுல முதல் பாடல் பொன்னுள்ள திரள் பொன்சடையின் பூரம் மென்னுள்ள திரள் வெண்பிறையாயிரை நின் உள்ள தருள் கொண்டிருள் நீங்குதல் என் உள்ள தந்தை என் உள்ள துளதெந்தை பிரானே என் உள்ள துளது எந்தை பிரானே. பெருமான் எங்க இருக்கிறார்? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்மகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்பதை இந்த மனத்தொகை திருக்குறள் பதிகத்துல பாடிட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு முக்கண் உடையாய். நடராஜையா வாங்க. சிற்றம்பலம். முக்கண்ணும் உடையாய் முடிகள் பலர் தொக்கெனும் கடலாயொரு தோலினால் தக்கனும் மறையார் அருளாயளாதெக்கனும் இளன் எந்தை பிரானீரே. அக்கணம் அறையாய் அருளால் என்று அக்கு அணிந்த மாலையை உடைய பெருமான் என்று பெருமானை சிவமணி அணிந்த பெருமானாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பனியாய் வெங்கது. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். பனியாய் வெங்கதிர் பாய்பட புன்சடை முனையாய் நீ உலகம்
முழுதாளினும் தனியாய் நீசரன் நீசலமே பேரி தனியாய் நீ எனக்கெந்தை பிரானிரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த உலகம் முழுதையும் ஆளும் பெருமான அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவனே இந்த உலகத்தை ஆளுகிறான் என்பதை உலகம் முழுது ஆளினும் என்று பாடி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க. 4வது பாட்டு. மறையும் பாடுது. பட்டம்மாள் வாங்க. சிவாய் நமங்க ஐயா. மறையும் பாடுதிர் மாதவர் மாலினுக்கு குறையும் ஆயின கோளர ஓடொரு பிறையும் சூடினை என்பதலார் பிரித்திரையும் சொல்லிலை எந்த பிராணிரே. சிவாய் நம. மறையவர் என்பது அஞ்செழுத்து ஓதும் தொண்டர்கள், அதை பாடும் தொண்டர்கள் மாதவர்கள். மாதவர்கள் என்பது பெருமானை நோக்கி தவம் செய்கிறவர்கள். அவர்களுக்கெல்லாம் மாயை என்ற மாயா தனு விளக்கு, அந்த வெளிச்சத்தை கொடுத்து ஆணவமாக இருளை போக்குகிற சித்தாந்த பாடல். வாழ்க வாழ்க. பூத்தார் கொன்றையினாய். தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க. பூத்தார் கொன்றையினாய் புலி என்னதழ் ஆர்த்தாய் அடர ஓடனலாடிய பூத்தானின் குறையார் கழலே அலது ஏத்தானா எனக்கெந்தை பிரானிரே. பூத்தானின் குறையார் கழலே அல்லது ஏத்தானா எனக்கு எந்தை பிரானிரே. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கூத்தானின் குறைகழல் அலாது ஏத்தேன் ஏத்தாது என்ன. பெருமானே, உன்னை தவிர வேற யாரையும் நாம் கும்பிட மாட்டேன் என்று கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடுகல்லால் அரகம் புகினுமல்லேன் திருவருளாலே இருக்கப்பெரு நிறைவா உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல்லாத எங்கள் உத்தமன். திருச்சதத்துல 2வது பாட்டு. இதுதான் உண்மையான திருநெறிய தமிழோசை. வாழ்க வாழ்க. பைம்மானும் அறவா. அடியேன் படிக்கிறேன். படிங்க. 5வது பாட்டு. பைமாலும் அறவா பரமா பசு மைமால் கண்ணியோடு ஏறும் மைந்தாயனும் அம்மாள் அல்லது மற்றடி நாயினேற்கு எம்மாலும் இலே எந்தை பிராணீரே. மைம்மால் கண்ணியோடு ஏறு மைந்தன், அதாவது பெருமான் அறத்தின் விடைமேலே விடுவான். அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வெப்பத்தின் மனமாசு விளக்கி. அடியேன் படிக்கிறேன். வெப்பத்தின் மனமாசு விளங்கிய செப்பத்தால் சிவன் என்ப தீவினை ஒப்பத்தீர்த்திடும் உன் கழலர்க்கு அல்லாது எப்பற்றும் இல்லேன் எந்தை பிரானே. எப்பற்றும் இலான் எந்தை பிரானரே. திருச்சிற்றம்பலம். என்னுடைய மனமானது ஆணவமாகி வெப்பத்திலே கிடக்கிறது. அதிலிருந்து நாம் அந்த குளிர்ச்சி அடைய வேண்டுமானால் சிவன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சிவன் என்று சொன்னால் தீவினை தீரும். அதனாலே ஒன்குழலாகிய குளிர்ச்சியை அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. திகழும் சுடர். சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய். திகழும் சூழ் சுடர் வாழொடு வைகலும் திகழும் சூழ் சுடர் வாழொடு வைகலும் நிகழும் பொன் பொருள் ஆயின நீதியன் புகழு மாறுள உன் பொன்னடி புகழும் மாறு மாலானுன்ன பொன்னடி இகழும் மாறில
எந்தை பிரானீரே இகழும் மாறின எந்தை பிரானீரே. நம சிவாய். புகழுமாறு அலா உன பொன்னடி இகழுமாறில எந்தை பிரானே. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பெருமானை எப்ப புகழ்வோம், நமக்கு துன்பம் வந்தாதான் புகழ்வோம். அதனால அந்த புகழமானா புகழல, பெருமானை இகழ்வோம் என்கிறார் அப்பர் பெருமான். பெருமான் என்ன சோதிக்கிறான், என்ன எனக்கு எனக்கு நல்ல செய்தி வந்ததுன்னா நான் சொல்லி என்ன பண்றோம், நம்மை நாமே புகழ்ந்து கொள்கிறோம். நான் செய்த நல்வினையினாலே எனக்கு நல்லது வந்தது, அதனால நான் என்ன பண்ணேன், நல்லா படிச்சா, நல்லா உத்தியோகத்து பண்ண, நல்லா சம்பாதிச்சா, வீடு கட்டின அப்படின்னு எல்லாம் என்னுடைய நல்வினையினாலே வந்து நான் சொல்லுகிறோம். ஆனால் தீவினையினாலே துன்பம் வருகிற போது இந்த துன்பம் நான் செய்த தீவினையினாலே வந்தது என்பதை யாரும் ஒத்துக்கொள்றதில்லை. அதை அந்த நேரத்தை பார்த்து கடவுளை பார்த்து திட்டுவோம், பெருமான் என்ன சோதிக்கிறானே, வேதகிரி பெருமானை வேதனைப்படுத்துகிறானே என்று இகழ்கிறோம். அப்படி இகழ்ந்தாலும் அவன் நமக்கு அருள் செய்வான். எப்படி ஞானசம்பந்த பெருமான் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் என்று பாடினாரோ, அந்த பாடலுக்கு அடிப்படையாது பெருமான் இகழ்ந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்வான். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் குழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். நீத்தல் வளர்த்த கடைசி பாட்டு. இது அப்படியே நம்முடைய இப்ப அண்மை காலத்துல வாழ்ந்த அருணகிரியார் பாடுவார், கேடா வரும் நமனை என்னது அந்த பாட்டு. இது முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் அப்படின்னு. தமிழெல்லாம் திட்டா அவன் நமக்கு அருள் செய்வான்னு அவரும் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல பாடுவார். அதனால அந்த இகழுமாறு எந்தை பிரானே, பெருமானை திட்டா கூட பெருமான் நமக்கு அருள் செய்வான். ஏன்னா அவன் நம்முடைய உள்ளத்தை அவனே அறிவான். வாழ்க வாழ்க. கைப்பற்ற 9வது பாட்டு. சதானந்தன் ஐயா வாங்க. கைப்பற்றி திருமால் பிரமன் உனை எப்பற்றி அறிதற்கு அறியாய அருள் அப்பற்று அல்லது மற்ற அடினாயினேன் எப்பற்றும் இயலேன் எந்த பிரானீரே எப்பற்றும் இயலேன் எந்த பிரானீரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க்கையினுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டா அந்த பற்றுதான். அதனால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்க என்று சொல்லுவார் திருவள்ளுவ நாயனார். அதை ஒற்றி நீங்க அப்பற்று அல்லது மற்ற அடினாயேன் எப்பற்றுமிலேன் எந்தை பிரானிடே, உண்மையில இருக்கிற பற்றை தவிர வேற எந்த பற்றும் எனக்கு இல்லை என்று அப்பர் பெருமான் நமக்காக பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. எந்தை எம்பிரான். உமா அம்மா வாங்க. எந்தை என்பீரான் என்றவர் மேல் மனம் எந்தை என்பீரான் என்று இறைஞ்சி தொழுது எந்தை என்பீரான் என்று அடி ஏத்துவார் எந்தை என்பீரான் என்று அடி சேர்வரே எந்தை என்பீரான் என்று அடி ஏற்றுவர் எந்தை என்பீரான் என்று அடி சேர்வரே. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெருமானை எப்படி ஏற்ற வேண்டும், எந்தை எம்பிரான் என்று ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றுகிற போது மனம் மொழி மெய்களாலே வழிபட்டு ஏற்ற வேண்டும். முக்கரணங்களும் ஒன்றுபடுமாறு ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று அவன்தான் எனக்கு எந்தை பிரான். இப்பொழுது இருக்கிற இந்த பிறவிலே இந்த உடம்புக்கு எனக்கு வாய்த்த தந்தை இந்த பிறகு மட்டும்தான். அடுத்த பிறகு அவர் வருவாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் பிறக்கிற எல்லா பிறப்புக்கும் நமக்கு தந்தையாக இருக்கிறவன் அவன்தான் என்பதை எந்தை பிரான் என்று இறைஞ்சுதல், அதை மனம் மொழி மெய்களாலே முக்கரணங்களாலே ஒருப்பட்டு வணங்குதல் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து
இந்த 5ஆம் திருமுறையிலே 97வது பதிகம். இது ஒரு மணிமகுடமாக பதிகமாக சொல்லுவார்கள். சித்தத்தொகை திருக்குறுந்தொகை. சித்தத்தே சிவன் பாலே வைத்தான். அண்மையிலே வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் அவர்கள் சண்முக கவசம்னு ஒரு நூல் செய்தாங்க. அந்த நூலை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து 30 வரா மாதிரி அந்த எழுத்துக்களை முதலா வைத்து 30 பாடல் செய்தார்கள். அந்த 30 பாடல்லையும் அகர வரிசையில இருக்கும்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அதை படிச்சா நம்முடைய எல்லா விதமான நோய்களும் தீரும், நம்முடைய எல்லா வினைகளும் தீரும் அப்படின்னு. எதுக்காக இந்த பாட்டை அவர் அருள் செய்தார்னு கேட்கிற போது, அந்த சாமி தங்கத்தால தெருவா போயிட்டே இருந்தாங்களாம். போகும்போது ஒரு வண்டி ஒண்ணு அவர் காலில் இடிச்சு அவரை கொண்டு போய் அந்த காலத்துல அந்த பக்கத்துல இருக்கிற அந்த அரசு பொது மருத்துவமனை அதுல சேர்த்தாங்க. இப்ப ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பேர் வச்சிருக்காங்க, அங்க போய் சேர்த்தாங்க. அதை பார்த்து அந்த ஆங்கில அப்பெல்லாம் அந்த ஆங்கிலத்தை மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க அங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம். அதை பார்த்து அந்த ஆங்கில மருத்துவர், கால் இந்த மாதிரி எலும்பு முறிஞ்சிச்சு, அதனால இனிமேல் இந்த இது பயன்படாது, அந்த காலை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் கேட்டாராம், எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு. அந்த காலை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு அந்த காலத்துல 1000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாராம். இப்ப லட்ச ரூபாய் கூட கேட்பாங்க இப்போ, அது வேற. அப்ப சாமி திருப்பி கேட்டாராம், இருக்கிற காலை எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கேட்கறியே, இந்த காலை கொடுத்தானே அவனுக்கு நான் எவ்வளவு கொடுக்கறதுன்னு கேட்டாராம். கேட்டு விட்டு சொன்னாரே, எனக்கு ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, அடுத்த வாரம் நான் சொல்றேன், எனக்கு காசு எப்படி புரட்டுறதுன்னு தெரியல, பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு அந்த இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சண்முக கவசம் என்ற நூலை அயற்றி அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான செந்திரல் சரவணத்தான் தினமும் என் நெஞ்சை காக்க என்று 30 பாட்டு. இனமென கடுத்து நாண்டவ இனமென தொண்டரோடும் எனக்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கோம் காக்க, இத்தை கனிவொடு சொன்னதாசன் கடவுள்தாம் காக்க வந்தே. இறைவன் தான் என்னை காப்பாற்றணும், இவங்களா என்னை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு 30 பாட்டு பாடி தன்னுடைய அடியார்களை கூப்பிட்டு 6 பேர் சார்ந்து ஒரு நாளைக்கு 6 முறை 6 நாள் படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு 7ஆம் நாள் டாக்டர் கூப்பிட்டு அந்த காலை இது பரிசோதித்தா எலும்பு கூடிட்டு. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த 13ஆவதோட 14ஆவோட எங்க இடத்துல அவர் தங்கியிருந்த அந்த பெட்ல போட்டு அந்த இது போட்டிருக்கும், அந்த பாம்பன் சாமி சிகிச்சை பெற்ற இடம்னு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஆங்கிலேயன் அப்படி அவ்வளவு பாட்டு அதிசயப்பட்டானா, எப்படியா படிச்சு என்னுடைய தமிழ் என்னை காப்பாற்றியது என்று பாம்பன் சாமி சொல்லி இந்த பாட்டை தமிழ் மொழியில இருக்கிற அகர வரிசையில 30 பாட்டு பாடி நமக்கெல்லாம் கொடுத்தா. இப்போ சென்னையில பல பேர் அந்த சண்முக கவசம் படிப்பாங்க. அது நம்ம இவர் சீர்காழிக்கு நல்லா கேசட்ல நல்லா அருமையா பாடி அந்த 30 பாட்டு. அதை பாடினா உலகத்துல எல்லா நோயும் தீர்ந்து போகும்னு சொல்கிற மரம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி அகர வரிசையில அவர் தான் பாடியிருக்காரு, இதுக்கு முன்னாடி யாரும் பாடல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அந்த பாம்பன் சுவாமி அடிகளார் பரப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அகர வரிசையில 30 பாட்டு பாடின சிறப்புக்குரியவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே அப்பர் சாமி. அதை ஒட்டிதான் பாம்பன் சாமி பாடிக்கானது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா திருமுறை படிக்காதவங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம படிக்க போற அந்த 5ஆம் திருமுறையிலேயே 97வது பதிகமாகிய சித்தத்தொகை திருக்குறுந்தொகை என்ற பாட்டு
எல்லா பதிகத்திலயும் 10 பாட்டு இருக்குன்னா இந்த பாட்டுல மட்டும் 30 பாட்டு இருக்கும். ஏன்னு கேட்டா அவர் தான் முதல் அகர வரிசையில பாட்டை பாடினார். அதுல அண்டமா இருள் ஊடர் முதல் பாட்டு சித்தத்தன்மன சித்தத்தார் மனத்தான் இருக்கும். 2வது பாட்டுல இருந்து அண்டனார் இருள் ஊடறுத்து உம்பர்னு ஈன்னு வரும். அப்புறம் காங்கா சாஞ்சான்னு வரும். அப்படியே 30 பாட்டையும் நமக்கு தமிழ் மொழியிலே தமிழ் முதல் எழுத்துக்களிலே அமைகிற மாதிரி 30 பாடல்களை தொடுத்து பெருமான் எங்க இருக்கிறான்? நம்முடைய சித்தத்திலே இருக்கிறான். அதனாலே சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் என்று பாடி அதை சித்தத்தொகை திருக்குறுந்தொகை என்று பெயரிட்டு நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு 1200 ஆண்டுகள் 7ஆம் நூற்றாண்டு. இப்ப என்ன நம்ம 21 1400 ஆண்டுகளுக்கு முன்னே அப்பர் பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார். இதுதான் நம்முடைய திருமுறை தமிழோசையினுடைய பெருமை. அதை நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். அந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகை அது அது அருளப்பட்ட இடம் திருப்பூந்துருத்தி. திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நேரம் நாழிகை 10 to 12, மணி 9:36, 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. திருப்பூந்துருத்திலே காவிரி தென்கரையிலே தஞ்சைக்கும் திருவாரூருக்கும் இடையில அந்த இருக்கிற அந்த கோயில் பெருமான் புஷ்பவநாதர் சௌந்தரநாயகி. இதற்கும் பெரிய புராண பாடல் 390 தான். அதுல பல்வகை தாண்டகத்தோடும் கடைசியில எல்லையில் பன்மை தொகையினரே. இந்த எல்லையில் பன்மை தொகையில இந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகையும் சேரும் என்று டிகேசி இடம் சுட்டி இருக்கிறார். வாழ்க வாழ்க. மன பெரிய புராண பாட்டு படிச்சிருக்கேன். அப்புறம் பதிகத்தை படிக்கலாம். பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்தியிருந்தார். எல்லையில் பன்மை தொகை என்று அந்த தனிக்குறுந்தொகை என்ற தலைப்பில திருப்பூந்துரத்துல அவர் அருளிய பதிகங்கள் 91 to 100 வரைக்கும் வரும். இடையில அந்த 95 மட்டும் திருவண்ணாமலையில பாடப்பட்ட இலிங்க புராணம் அமைத்திருக்கிறார்கள். மிச்சம் 9 பதிகம் அந்த தனித்திருக்குறுந்தொகை. அதுல இப்ப இதுக்கு முன்னாடி படித்தது மனக்குறுந்தொகை குறுந்தொகைன்னா அதுக்கு முன்னா மரக்கிற்பனோ என்ற திருக்குறுந்தொகை. இப்ப இது சித்தத்தொகை திருக்குறுந்தொகைன்னு பேரு. பெருமானை சிந்திப்பார் மனத்தான் சிவனோடு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்ற வகையில இந்த பதிகத்துல வேற எந்த பதிகத்துல தேவாரத்து வேற எல்லா பதிகத்திலையும் 10 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும். ஆனால் இந்த பதிகத்துல மட்டும் 30 பாடல்களை பெருமான் நம்முடைய தமிழின் பெருமை. அவரு ஆரம்ப காலத்திலேயே தமிழ பாடணும். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன்னு தன்னுடைய வயிற்று வலியை போக்குவதற்காக பெருமான் தடுத்தாட்கொண்ட சூழலை கொடுத்து ஆட்கொண்ட போதே தமிழால் பாட வேண்டும் சொன்னாரு. இங்க திருப்பூந்துருத்தில திருப்புகலூர் போறதுக்கு முன்னாடி சித்திரை சேதத்தை திருப்பூரில் போய் முத்தி அடைகிறார். அதற்கு முன்னே திருப்பூந்துருத்தியில இருந்து ஞாயிறும் திங்களும் தோய மடம் அமைத்து அங்கே உழவார பணி செய்து பலவேறு தாண்டகமும் திருவிருத்தமும் திருநேரிசையும் திருக்குறுந்தொகையும் எல்லாம் பாடினார். அப்படி பாடப்பட்ட அந்த வரிசையில பன்மை தொகையில இந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகை தமிழினுடைய நீர்மை பேசுவதற்காக அகர வரிசையில 1400 ஆண்டுக்கு முன்னாடி பெருமான் கொடுத்த இதனுடைய இதுதான் சாரம்தான் சண்முக கவசம். ஆனா அதுதான் அகர வரிசையில இருக்குது. இது முறை யாருமே பாடல்ன்றமே பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அவர்களால் திருமுறைகளை ஊன்றி படிக்காதவர்கள். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழில அகர வரிசையில 30 பதிகங்களை நமக்காக தந்து பெருமான் சித்தத்திலே இருக்கிறான். அதனாலே அதற்கு பெயர் சித்தத்தொகை குறுந்தொகை என்று பாடிய அந்த பாடல். முதல் பாடல் சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்திவான் நிறத்தான் அணியார் மதி முந்தி சூடிய முக்கண்ணினானடி வந்திப்பாரவர் வானுலகாழ்வரே. இந்த பரீட்சை சொல்லி பெருமானை
வந்தித்தல் என்றால் வணங்குதல், வணங்கினால் நாம் வானுலக ஆளலாம் என்று அந்த கடைசி பாட்டுல சொன்ன பதிக பலனை முதல் பாடலையே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2வது பாட்டுல இருந்து அந்த அகர வரிசையிலே பாட ஆரம்பிக்கிறார். ஊன் வரும். அதனால ஊன்றி கவனிச்சா தெரியும். இது நம்ம பாம்பன் சுவாமிகள் பாடிய அந்த சண்முக கவசத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்த பதிகம். 1400 ஆண்டுக்கு முன்னா பாடப்பட்டது. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பாடுங்க. அண்டமார் லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். அண்டமாறீரல் ஓடு கடந்தும்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடரச் சுடர் கண்டு எங்கார அறிவார் அறிவார் எல்லாம் வென்றிங்கட் கன்னி வேதியன் என்பரே. வெண்திங்கட் கன்னி வேதியன் என்பரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அண்டமாரிருள் கூடறுத்து கடந்து உம்பர் என்று அண்டங்களை எல்லாம் உள்ளடக்கிய பெருமானாக இருக்கிறான் என்று அகர வரிசையிலே பாடுகிறார். இந்த பதிகத்தை எங்களோட ஐயா குலசை ராமநாத அடிகளார் அவர்கள் 1972 உடம்பு முடியாம அந்த பந்து தலைமையில விழுந்து மரணப்படைக்க இருக்கிறார். அந்த நேரத்துல ஏதாவது சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டப்ப இந்த பதிகத்தை எடுத்து காட்டி தமிழனுடைய நீர்மை பேசுகிற இந்த பதிகத்தை படிங்க, அகர வரிசையில பாடியிருக்காருன்னு அவர் தான் முதல்ல 72 சுட்டினார். இப்ப என்னாச்சு, 52 வருஷத்துக்கு முன்ன அந்த அடியார்களுக்கெல்லாம் சுட்டி காட்டு. அந்த அடியார் கூட நானும் ஒருவனா அப்ப சின்ன பையனா இருந்தேன். அந்த பழைய ஞாபகத்துல அந்த அப்ப சொன்னார், இந்த சண்முக கவசத்துக்கு ஈடா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படி பாடி காட்டி அப்புறம்னு எடுத்து காட்டி இந்த பதிகத்தை அப்ப சுட்டி காட்டினேன். எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி பெரியவங்க சுட்டலான்னா நமக்கு தெரியாது. தொட்டு காட்டாத விட சுட்டு போட்டாலும் வராதுன்னு பழமொழி. அப்ப தொட்டு காட்டிய பதிகம் இது. பாருங்க, முதல்ல அகரத்துல தான், 2வது ஆன ஆதி யானை. திலகவதி அம்மா திலகவதி அடியார் திலகவதி அம்மா அவங்க மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேண்டி சொன்னாங்க. இந்த பதிகமே அவங்களுக்கு இந்த பதிகத்தை நம்ம பாடி அதை என்னால செய்ய முடியாம போச்சு. அதனால நான் தனிப்பட்ட முறையில நேற்று கோயிலுக்கு போய் அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த திருநீலகண்ட சொல்லி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உண்டவர்க்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை திருண்டப்பரா திருநீலகண்டம் என்று அம்மாவுக்காக அந்த பதிகத்தை நான் போய் நேற்று போய் கோயில்ல வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க போய் சாமியாண்ட போய் நின்று இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி, ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் கொடிமாட செங்கொந்தூர் என்ற செங்காட்டங்குடிக்கு திருச்செங்கோட்டுக்கு போகும்போது அங்க குளிர் வந்துட்டு அந்த குளிரினாலே காய்ச்சல் வந்த போது இது அடியார்களை எதுவும் தாக்காது, ஆனாலும் உலக நன்மை கருதி அந்த நீலகண்ட பெருமானை வணங்கினால் அந்த காய்ச்சல் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவர் அருளிய அந்த நீலகண்ட பதிகம். அந்த பதிகத்தை நான் முழுசா அங்க பாராயணம் பண்ணேன். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் இப்ப படிக்க முடியும்னா படிச்சிடலாம், இல்லைன்னா இந்த பதிகத்தை நாளைக்கு படிக்கலாம். அதனால நன்றி நன்றி ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. மன்னிக்குவோம், பஸ்ஸுக்கு அடியான் போயிட்டு இருக்கேன். இந்த பதிகத்தை படிச்சிட்டுமா? படிங்கம்மா. நீலகண்ட பதிகத்தை இன்னைக்கு படிச்சிடலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆதியாயவன் ஆறுமிலாதவன் போது சேர்ப்புனை நீன்முடி புண்ணியன் பாதி பெண்ணுருவாகி பரஞ்சுடர் சோதியாய் நின்ற சோதியே சோதியாய் நின்ற சோதியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவன் ஆதியாயிருக்கிறான், அவன் ஆறும் இல்லாதவன், அவன் தந்தையும் தாயும் இல்லாதவன் சொல்கிறார்கள்.
ஆனா அவன் தாயும் தந்தையும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய உடம்பின் ஒரு பாகமாக பெண்ணை உருவாக கொண்டிருக்கிற பரஞ்சுடராக இருக்கிறான். பாதி பெண்ணொரு ஆகிய பரஞ்சுடர். அதனால ஆறுமிலான சொல்ல வேண்டாம், அவன் தானும் தன் தையலுமாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொன்ன அந்த பாடல். வாழ்க வாழ்க. இப்ப மணி ஆராய்ச்சி இன்னொரு 20 நிமிஷத்துல அந்த நீலகண்ட பதிகம் முடிச்சுறியா? இந்த சித்தத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம். சரிங்களா? பாலசுந்தரம் ஐயா முடிச்சுட்டேன். சரி, 30ல 3 படிச்சு நாளைக்கு படிக்கலாம். பாலசுந்தரம் ஐயா. இட்டது இட்டதோ ஏறுகந்து ஏயோ பட்ட துக்கமாய் ஏறுவதோ கட்ட வாக்கையாகிலும் வானவர் அட்டமூச்சி அருள் என்று அடைவரே. அட்டமூர்த்தி அருள் என்று அடைவரே. சித்தம்பலம். சிவாயனம். அந்த அகர வரிசையிலே பாடிய இந்த சித்தத்தொகை திருக்குறந்தொகையில முதல் பாட்டுல அண்டமாரிருள் கவுடவுடன் அவன் அந்த அண்டத்து பெருமானாயிருக்கிறான்னு சொன்னார். 2வது பாட்டுல அவன் ஆதியாயவன் ஆறுமில்லாதவன் சொல்ல வேண்டாம், அவன் பாதி பெண்ணுருவாக இருக்கிறான் என்று சொன்னார். 3வது பாட்டுல இட்டதேருகந்து ஏறி என்று அவன் விருப்பப்பட்டு ஏறி அந்த எருதின் மூலமாக அவன் என்ன பண்ணான்? அட்டமூர்த்தியாக என் குணத்தனாக இருக்கிறான். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்காதன அட்டமூர்த்தியாக என் குணத்தாக இருக்கிறான் என்று பாடியிருக்கிறார். வாழ்க. இதை நீங்க 30 பேர்களை மொத்தத்தையும் நீங்க படிக்க முடியாது, எல்லாம் தேடி எடுக்கணும். அது போல அம்மா கேட்ட அந்த நீலகண்ட பதிகத்தை பாராயணம் பண்ணி நீ நிகழ்ச்சி முடிக்கலாம். மணி 6:20 நிமிஷம் அதுக்கு சரியா இருக்கும். அவ்வினைக்கு இவனை பதிகம் எல்லார்ட்டையும் புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கோங்க, அடியா இருக்கலாம். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அத்தறிவி உய்வினை நாடாற்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். எல்லாரும் ஒரே நேரத்துல மியூட் ஓபன் பண்ணிட்டா எக்கோ அடிக்குது. எல்லாரும் பேரும் அது வரிசையா யாராவது ஒருத்தரா படிக்கலாம். அடியார் வரிசையா எல்லாரும் நான் படிக்கிறேன். அப்படியே வாழ்க 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 வாழ்க. எல்லாரும் மியூட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாட்டு போயிடுச்சா? முதல் திருமுறையில 116வது அதிகம் வியாழக் குறிஞ்சி கொடிமாட செங்குன்றோன்னு போட்டிருக்கோம். வியாழக் குறிஞ்சில 116வது பதிகம். முதல் பாட்டு நான் சொல்லிட்டா, 2வது பாட்டு பட்டமல்லமா வாங்க வாங்க. இருக்காங்களா? இல்ல அடுத்த அடியார் பாட சொல்லுங்க. இதோ வரங்க ஐயா. அடியார் படிச்சிடுறேன். அடியார் படிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன்.
அடுத்தது நடராஜையா, அடுத்தது கோபால் சரியா. நான் வரிசையா கூப்பிடுறேன். ஒன்னொன்னா கூப்பிடுங்க. நீங்க வரிசையா லைனா சொன்னீங்கன்னா யாருக்கு புரியாது. ஒரு பாட்ட ஒரு பேரா சொல்லுங்க. கூப்பிடுறேன். நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம், காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாலில் மூன்றெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தியமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். கோபால் சரியா வாங்க. இது ட்வின் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இந்த பதிகத்தை படிச்சா உடம்புல இருக்கிற காய்ச்சல் போகும். அது உலகியல் நிலை. அருளியல் நிலை காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கரிமணத்தால்னு ஏதாவது கோயில் திருப்பணி நடக்கணும்னா இந்த பாட்டை படி காவினையிட்டும் குளம்பல தொட்டும்னு இந்த பாட்டை படிச்சா கோயில் திருப்பணி விரைவில் நிறைவேறும் சொல்லுவாங்க. ஊரப்பாக்கத்தை கோயில் பணியும் நிறைவேறணுன்ற பிரார்த்தனையோடு அந்த அம்மாவோட காய்ச்சலும் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனையோடு அடியார்களுக்கு பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. கோபால் சரியா வாங்க. மூன்றாவது பாட்டு ஐயா. அடுத்த பாட்டு பாடுறேங்க ஐயா. அடுத்து சரி வாங்க. பட்டம்மாள் வாங்க. 116 வியாழக்குறிஞ்சி 1 116 வியாழக்குறிஞ்சி பாட்டுல ஐயா பாட்டு பாடுங்க. சிவாய நம சிவாய நம. முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றையவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிசடை இலைத்தலை சூலம் தண்டு மழுவும் இவை உடையீர் சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் திளைத்தமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம். சிவாய நம. நன்றி. நமக்கு நோய் வருவதே நம்முடைய தீவினையினால் தான் வருது. அதனால அந்த தீவினை தீர்ந்தால் நோய் தீர்ந்துன்றதுக்காக தீவினை வந்தம்மை திண்டப்பரா திருநீலகண்டம் என்ற அந்த கொடிமாட செங்குன்றூர்ல அடியார் பெருமக்களுக்கு அந்த குளிர்னால வந்த சுரத்தை போக்குவதற்காக ஞான சம்பந்த பிரான் பாடினார். அதனால யாருக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்தாலும் இந்த பாட்டை பாடினா அந்த காய்ச்சல் நீங்கிவிடும் என்பது நம்முடைய நம்பிக்கை. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு தாமோதரையா வாங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீரும் தழலடைந்தோம் எண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் எண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. புண்ணியர் என்று இருபோதும் தழப்படும் புண்ணியரே என்று பெருமானை காலையில மாலையில விளக்கத்தை வச்சு திருநீரணிந்து இந்த பதிகத்தை படிச்சா உடம்புல இருக்கிற எல்லா காய்ச்சல் மட்டுமல்ல உடம்புல எல்லா விதமான நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. வாழ்க வாழ்க. மற்றிணை இல்ல. 5வது பாட்டு ஐயா. கோபால் சரிதான் படிங்க. திருச்சிற்றம்பலம். மற்றிணை இல்லா மாலை திறன் அண்டன் திண்டோளுடையேர் கிற்றோமை யாட்கொண்டு கேளா தெழுவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சொற்றுணை வாழ்க்கை திருவடியே அடைந்தோம் என்பது நம்ம அப்பர் பெருமான் பாடிய சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய் என்று 5 எழுத்தோடு பெருமானுடைய திருவடி நினைக்கிற புண்ணியம். அந்த புண்ணியம் வந்தால் காய்ச்சலும் தீரும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் தீரும் என்ற வகையில அருளப்பட்ட பதிகம். மறக்கும் மனத்தினை.
ஐயா அடியன் பட்டமாலம்மா படிக்கிறேன். பாட்டு மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்ப்பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்துமையேத்தும்படி அணியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம். சிவாய நம. வாழ்க வாழ்க. அதாவது இப்ப அவனருளாலே அவன் தாழ் வணங்கின பெருமானை நினைப்பது புண்ணியம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், மனித இயல்புல மறந்து போகிறோம். அது நம்முடைய பாவத்தாலே வருவது. அதனாலே அந்த பாவத்தை அகற்றுவதற்காக மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு இல்ல 8வது பாட்டு கருவை கழித்து. சரஸ்வதி அம்மா வாங்க. சதானந்தன் ஐயா வாங்கய்யா. சரஸ்வதி அம்மாவுக்கு அந்த இதுல இருக்குதுன்னு எத்தனாவது பதிவுங்க? 116 வியாழக்குறிச்சி. 8வது கொடிமாட செங்குன்று. கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கடலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமையேத்துது நாமடியோம் செறிவில் அரக்கனை சீரில் அடர்த்தருள் செய்தவரே திரு தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். சித்தம் உருகி மலர்கொடு வந்துமையேத்தும் நாமடியும். பெருமானை பூவும் நீரும் கொண்டு உருகி வழப்பட வேண்டும். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று பெருமானை வரிசையா போய் வழிபடணும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு உண்டாகணுன்றதே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம பெருமானை தொட்டு கும்பிடக்கூடாது கோயில்ல போய் வைதிக சமயத்தினால. ஆனால் நாம் போய் பெருமானை ஒருத்தர் பெண்ணா ஒருத்தர் போய் தொட்டு வழிபடலாம் என்று அப்பர் சாமி காட்டிய அந்த வழியை நமக்கு அமைய வேண்டும் என்பதை பிரார்த்தனை பண்ற மாதிரி அமைந்த இந்த பதிகம். உருகி மலர்கொடு வந்துமையேத்துதும் நாமடியோம். வாழ்க வாழ்க. அடுத்து சதானந்தன் ஐயா வாங்க. எத்தனாவது பதிவுங்க சொல்லுது? 116. 1ல 116 வியாழக்குறிச்சி. 1ல 116. சரி. 16 சிறப்பு மலருண்ணா, சிறப்பு மலர். சரி, வேற யாருன்னா படி. அடியன் படிக்கிறேன். ஐயா அடியன் படிச்சிடுறேன். சங்கர் படிங்க. சங்கர் படிங்க. நாற்ற திருச்சிற்றம்பலம். நாற்ற மலர் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்றமதாம் வினை தீண்டம் பெற்றாதிரு திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம். சீற்றமதாம் வினை தீவினை திருண்டப்பெறா நம்முடைய தீவினைக்கெல்லாம் காரணம் கோபம்தான். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. அந்த கோபத்தை நீக்க வேண்டுவதற்காக சீற்றமதாம் தீவினை திருண்டப்பெறா என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சாக்கியப்பட்டும் படிக்கலாம். அதனால பொறுமையா இருங்க. படிக்கலாம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருநீலகண்டம் 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 சாக்கிய பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தோம் சாக்கிய பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தோம் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றுவிட்டார் பாகியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்காமல் கொன்றை பொரு சடையீரடி போற்றுகின்றோம்
தீக்குழி தீவினை தீண்டா பெற திருநீலகண்டம். தீக்குழி தீவினை தீண்டா பெற திருநீலகண்டம். திருநீலகண்டம் திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம் ஐயா. பூக்கமிழ் கொன்றை பொரிசடையீர் அடி போற்றுகின்ற பெருமானை கொன்றை மலராலே வழிபடுதல் என்பது நம்முடைய பழைய மரபு. அதை சுட்டி காட்டுகிறார். அதான் நாம் ஞான சம்பந்தப்பட்டு சொல்ல கூட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த கொன்றை மலர் தான் குறிப்பிட்டார். வம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலால் பெருமானுக்கு கொன்றையான்னே பேரு. அதனால கொன்றை மலர் கொண்டு வழிபடுதல். அதுதான் இங்க பூக்கமிழ் கொன்றை பொரிசடையீர் அடி போற்றுகின்றோம் என்று கூறுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு, பிறந்த பிறவியில் பேணியம் செல். சிற்றம்பலம். திருநீலகண்டம். திருநீலகண்டம். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான். இறந்த பிறவி உண்டாகில் இமையோர் கோனடிக்கண். திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார். நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த செந்தமிழ் பத்தும் வல்லவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வானவர் கோனோடும் கூடுவர். வானவர் கோன் யாரு? நீலகண்ட பெருமான். இவ்வளனே பட்டுவில்லையா? நீலகண்டம் நீலகண்டன்னு. அந்த நீலகண்டன் தான் வானவர் கோன். சில பேர் வானவர் கோன்னா இந்திரன்னு சொல்லுவாங்க. அது தேவ வழிபாடு. ஆனா வானவர் கோன் என்று நம்ம கொடிமாட செங்குன்றுகிற அர்த்தநாரி பெருமான் தான் நீலகண்ட பெருமான இருக்கிற. அவனை வழிபடுவதுதான் நம்முடைய சிவ வழிபாடு. அதனாலே வானவர் கோன் என்பது அந்த நீலகண்ட பெருமானை குறிக்கும். வாழ்க வாழ்க. யாரா படிக்கிறானா மறுபடியும் வினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர். உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். கண்டம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம். அடுத்து காவினை வீட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாதையில் மூண்டெரித்தீரென்று இரு பொழுதும். பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம். தீவினை வந்தமை தீண்டா பெறாவண்ணம் திருநீலகண்டம். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம். பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும். பெருமான பூத்துவி வழிபடல் தான் அர்ச்சனை. அந்த அர்ச்சனை தான் பாட்டு. அதை சொல் தமிழாலே பாடுதல் என்பதுதான் சுந்தர பெருமானுக்கு ஞான சம்பந்த சிவபெருமாட்ட கட்டளை. மற்றொரு வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமும் பெற்றனை பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக. ஆக சொற்றமிழ் பாடி பூக்கொண்டு அர்ச்சனை செய்த என்பதான் பூவினை கொய்து மலரடி போற்றும் ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. முளைத்தடம் உமா அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருநீலகண்டம் திருநீலகண்டம். முளைத்தடம் மூழ்கிய போகங்கள் மட்டும் எவையெல்லாம் இலைத்தலையானவன் கொண்டமையாண்ட விரிசடையே. இலைத்தலை சூலமும் தண்டுமலும் இவை உடையே. இலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இலைத்தலை சூலமும் தண்டுமலும் இவை உடையே. இலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். தீண்ட பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டம் திருநீலகண்டம். ஒரு எழுத்துனால சொல்லும் பொருளும் மாறி போகும்.
இதுல விலைத்தலை ஆவணம்னு போடுற. ஆவணம் என்பது பெருமானுக்கு எழுதி கொடுத்த அடிமை சீட்டு. அதுதான் அந்த ஆவணத்தை கொண்டுதான் அவரை ஆண்ட சுந்தரமூர்த்தி நாயனார். அதுவே அந்த வா வந்து மாறி போய் ஆண்டா ஆணவம்னா நம்மிடத்துல யான் இழந்த செருக்கு. இங்கே விலைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்டார் என்று விரிசட கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர் என்று ஞானசம்பந்த பெருமானும் ஆவணம் கொண்டு ஆண்ட செய்தியை பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. விண்ணுலகாள்கின்ற விச்சாதரர்கள். கணபதி வாங்க. அப்பா அடுத்த பாட சொல்லப்பா. நான் அப்பா பாடிட்டேன். சிவா மல்லிகா ஐயா வந்தவாசி செண்டோபுரியம்மா பாட்டுங்களா ஐயா? வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணுலகாள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியரென்றிரு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீரும் கள்ளலடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம். திண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம். நன்றிங்க. கண்ணிமையாதன மூன்றுடையீர்வும் கடலடைந்தோம். பெருமான் முக்கண்ணனாயிருக்கிறான், அதோடு நீலகண்டனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மற்ற நித்திலாமாவங்க. திருச்சிற்றம்பலம். வேதிய செல்வி மற்றினை இல்லா மலை திரண்ட திண்டோளுடையீர் கிச்சமையாட்கொண்டு கேளா தொழிவதும் தன்மை கொள்ளோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் என்று நமக்கு இந்த திருமுறை சொற்கள் தான் முக்கியம். சொல் துணை வாழ்க்கை திருவடியே அடைந்தோம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பத்மாவதி அம்மா வாங்க. மறக்கும் மனத்தின் திருநீலகண்டம். மறக்கும் மனத்தினை மாற்றிய மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்துமையே தூம் பணியடியோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டோ பறித்த மலர் கொடு வந்து உமையே தூம் பணியடிவோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். தீண்ட பெறா திருநீலகண்டம். தீண்ட பெறா திருநீலகண்டம். மணிவாசகர் உழைத்த 10 பதிகம் படைப்பார். அதுல உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான். யாரோ காலங்கத்தால போய் பூ பறிச்சு யாரோ கொண்டாந்து கட்டி அதை யாரோ கொண்டாந்து கடல்ல வித்தா காசு கொடுத்து நம்பாயி போயிட்டு அடுத்தவங்க உழைப்புல பெருமான் அருள் எனக்கு வேணும்னு கேட்டா அது என்ன நியாயம்? ஆனா அப்படி இல்ல. பறித்த மலர்கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம் சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா. உன்னுடைய உழைப்பினால நீ போய் காலையில போய் நந்தவன்ல பூ பறிச்சு அது கொண்டு வந்து பெருமானுக்கு உங்கையால சாத்தணும். ஆனா அதுக்கான சூழ்நிலையே இல்லை. இப்ப காசை கொடுத்து கடை விட்டது யார்கிட்ட கொடுத்து பாட்டுட்டு பெருமானே எனக்கு அருள் செய்யறான்னு கும்பிட்டா என்ன பண்றது? அதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை. அப்பா அடியேன் பாடியா 8வது பாட்டியா? கருவை கழித்து 116 8 1 116 8. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி.
நானாவித பரிமாண மத்த சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி தூபதீபம் அக்ராமி தூபதே யாச்சன சமர்ப்பயாமி நமச்சிவாய வாழ்க சிவா சிவா திருச்சிற்றம்பலம். கருவை கடந்திட்டு வாழ்க்கை கடந்தும் கடலடிக்கே உருகி மலர்கொடு வந்துமை ஏத்ததும் நம்மழியோ தெருவரக்கணை செய்தவரே தீவினை தீண்ட பெறதிரு நிலகண்டோ தீவினை தீண்ட பெறாதிரு நிலகண்டோ தீவினை தீண்ட பெறாதிரு நிலகண்டோ. வார்த்தை சித்தவன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர்வின் புகுவினென்று பறித்த மலராகி அதை கொண்டு போய் பெருமானிடத்துல சாத்தால்தான் அந்த உருக்கம் வரும். அதனாலே முதல்ல பறித்த மலர்கொடுன்னு பாடினவர் இந்த இடத்துல உருகி மலர்கொடு வந்துமையேத்தும் நாமடியும். நாம் போய் காலையில பூவை பறிச்சு பெருமானுக்கு சாத்தினால் அந்த உருக்கம் தானாக வரும். அந்த குளிர்ச்சியினால பூ பறிக்கிற அந்த குளிர்ச்சியினால உள்ளம் குளிரும் என்று சொல்வார்கள். அதனாலே வாழ்க. ராஜேஸ்வரி அம்மா. ராஜேஸ்வரி நாற்ற மலர் மிசை 9வது பாட்டு. ராஜேஸ்வரி வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. திருச்சிற்றம்பலங்கய்யா. நாற்ற மலர் மீசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் வினை தீண்ட பெறா திரு நீலகண்டம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. சீற்றமதாம்பினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். வாழ்க. சாக்கியப்பட்டு வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. கேட்கலாமா? நல்லா கிட்ட மைக்கிட்ட பாடுங்க. சாக்கிய பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் ஊக்கமிழ் கொன்றை புரிதடையீரனை போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம். வாழ்க வாழ்க. பூக்கமிழ் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் என்று கொன்றை பூவை பறிச்சு போடணும். கொன்றை பூவை தேடி போகணும். எங்க கொன்றை இருக்குதோ தேடி போன பெருமானுடைய திருவடி நம்முடைய உள்ளத்தில் தேடி வரும் என்று சொல்லுவார்கள். நீ கொன்றை பூவை தேடினா பெருமானுடைய திருவடி உன்னை தேடி வரும் என்று சொல்வது நம்முடைய திருமுறை மரபு. அப்படிதான் ஞான சம்பந்த பெருமான் வழிபட்டார் என்பதுதான் நான் தினம் படிக்கிற அந்த திருத்தொண்டையில் இருக்கிற செய்தி. பம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேண எம்பிரான் சம்பந்தன். அவர் பாடிய பாட்டு அந்த நீலகண்ட பதிகம். அடுத்து பிறந்த பிறவி கடைசி பாட்டு போரூர் செண்பகவல்லியம்மா. கடைசி பாட்டு போரூர் செண்பகவல்லியம்மா. ஐயா அடியார் ஞானப்பிரகாஷ் ஐயா இருக்காருங்க ஐயா. 116மா ஞானப்பிரகாஷ் ஐயா இருக்காருங்க ஐயா. படிங்க படிங்க. படிங்க ஐயா, படிக்க சொல்லுங்க. நீங்களும் படிங்க. அவனை கடைசி பாட்ட 2 பேரும் படிக்கலாம். நீங்க ஒரு வாட்டி அவங்க ஒரு வாட்டி.
பிறந்த பிறவி ஆடியோ வரலையா? கொஞ்சம் சவுண்ட் வைங்க. மைக்கு கிட்ட வந்து படிங்க ஐயா. ஞானப்பிரசாத் படிக்கிறது ஆடியோ சரியா வரல. பிறந்த பிறவியில் பேணியின் செல்வம் களடைவான் இருந்த பிறவியும் தாங்கில் இமையவர் கோனடிகன் இரம்பையில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினி வானவர் கோனோடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. பிறந்த பிறவியில் பேணியும் செல்வன் கடலடைவான். இந்த பிறப்பை பெருமான் நமக்கு கொடுத்ததே அவனுடைய கடலை பேணுவதற்காக என்று சொல்லி அதன் மூலக நாம் வானவர் கோனுடைய அடியை கூடலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வேற லலிதா படிக்கிறாங்களா? படிங்க, கடைசி பாட்டு படிங்கய்யா. நடராஜையா கடைசி பாட்டு படிச்சிருங்க நீங்க. 116 வியாழக்குறதுல 10வது பாட்டு, கடைசி பாட்டு. வாங்க ஸ்ரீதேவ் ஐயா பாடிடுங்க. இருக்கீங்களா? வாங்க வாங்க. சிவாயனம். திருச்சிட்டம்பலம். பிறந்த பிறவியில் பேணியன் செல்வன் கழலடைவான் கழலடைவான். பிறந்த பிறவியில் பேணியன் செல்வன் கழலடைவார் இறந்த பிறவியுண்டாகில் இமயவர் கோனடிகள் திறம்பகில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே கூடுவரே கூடுவரே. திருச்சிட்டம்பலம். நன்றி. பிறந்த பிறவியில் பேடியம் செல்வன் கடலடைவான். இந்த பிறவியிலேயே பெருமானுடைய திருவடியை அடையல என்பதுதான் நம்முடைய இவர் கேட்டது, காரைக்காலமர் கேட்டது. இரவாத இன்ப அன்பு இறந்தாதானே பிறக்கிறதுக்கு. அதனால இந்த பிறவியிலேயே நாம் அவனுடைய கடலை அடைய வேண்டுமானால் இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்பதை ஞான சம்பந்த பெருமான் வற்புறுத்தக்க பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா அவங்க சொந்தக்காரங்க உடல்நலை பிறகு நம்ம அனைவரும் படிச்சையா. அந்த பாட்டினுடைய கடைசி அடிய பதிக பாராயணமா நம்ம படிச்சலாம்யா. எல்லாம் பொதுவா மெட்டுக்காக நீலகண்டம் நீலகண்டம்னு படிப்பாங்க. ஆனா பதிக பாராயண முறையில அந்த பெருமான் அந்த பதிகத்தினுடைய ஒரு கடைசி பாடலையும் பாடுறது மரபு. செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டமும் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் திருவிலி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சீற்றமதாம் வினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் என்று ஞான சம்பந்தனுடைய வாக்கிலே அந்த நீலகண்டத்தை நாம் நினைத்தால் அதன் மூலமாக நம்முடைய உடலில் உள்ள காய்ச்சல் தீரும், உயிர்ப்பிணியாகிய அந்த ஆணவமும் தீரும் என்று அதனாலே அதன் மூலமாக நாம் இந்த பிறவியிலேயே பெருமானுடைய கடலை அடையலாம். பிறந்த பிறவியில் பேணியும் செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோனடி கண் இரவாத இன்ப அன்பு. அதனால இறந்த பிறவின்றாரு.
திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் குழுவரே. ஞான சம்பந்த பெருமானுடைய செந்தமிழ் நம்ம என்ன பண்ணோம்? நிறைந்த உலகாகிய வானவர் கோனாகிய அந்த நீலகண்ட பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க வாழ்க. அதனால அந்த அம்மா சீக்கிரம் ஆனால் எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை வாழ்க. நிகழ்ச்சி முடிச்சலாம். பொன்னூசல் பொன்னூசல் படிங்க. போரூர் செண்பகவல்லியம்மா பொன்னூசல் படிங்க. 2வது பாட்டு. 3 பெருமானுடைய நெற்றிக்கண்ணை உணர்த்துகிற பாடல் 3 இளங்கநயனர். படிக்க சொல்லுங்க ஐயா. வேற யாரும் படிக்க சொல்லுங்க. வெளியில பரமேஸ்வரி அம்மா படிங்க. அடியன் படிக்கிட்டீங்களா? கூப்பிடுறவங்களுக்கு ஐயா பாடலாங்களா? படிங்க. பரமேஸ்வரி அம்மா படிங்க. இல்லைன்னா யாரும் படிங்க. 3 இலங்கு நயனத்தன் மூவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தீத்து அமுதூரித்தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோண்டங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. காண தேவர்களும் காணா மலரிணைகள். வானவர்கள்லாம் காண முடியாத அந்த திருவடி எங்க இருக்குன்னா ஊன் தங்கி நின்றிருக்கும் உத்தர கோசம். நம்ம உடம்புக்குள்ள நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கிறது. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணில் லிங்கமாக இருக்க உணர்த்துகிற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. திருக்கடவம் அழைப்பித்தல் விடுமின் வெகுளி வேட்கை. கார்த்திகேயன் ஐயா படிக்கிறீங்களா? யாத்திரை 10 8:45 5வது பாட்டு. படிக்கிறேன். படி. ஐயா பெருமான் பேரானந்தம் தான் ஐயா. அது இல்லது ஐயா, அது 5வது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய். அடியன் படிக்கிட்டாங்களா? நீங்க தமிழ் நீங்க படிக்கிறீங்களா? விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. திருமுறையே திருக்கோயிலாக வைத்து அந்த திருக்கோயிலை திறப்பித்தலும் அடைப்பித்தலும். வாழ்க வாழ்க. வாழ்த்து. கார்த்திகேயன் ஐயா படிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணம். நன்றிங்கய்யா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகழும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே 10 கிறந்துண்டு பழபதிகம் பாடி
பாவையாரை கிரி பேசி படிராடி திருவீர் செத்தார்த்தம் எழும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இளங்கீர் முத்தாரம் இளங்குமிழில் மணி வயிற கோவை அவை பூன தந்தருளமை கிணிதனாரும் கத்தூரி கமல் சாந்தும் பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய கமெண்ட்ஸ் அதெல்லாம் கூட சென்ட் கேக்குறாரு. வாழ்க வாழ்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேளியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம். நன்றிங்க. கல்லூரி பசங்க சென்ட் போனான்ட்டு கத்தூரி கமல் சார்ந்து படித்தருள வேண்டும்னு கேட்கிறார் சுந்தரர் வாக்காள கார்த்திகேயன். வாழ்க வாழ்க. நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதே நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம். நற்றுணையாவது நமச்சிவாயு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இரவு 8 மணிக்கு மணிக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில திங்கட்கிழமை தானே சிவபெருமானே சிவசிவா. செவ்வாய்க்கிழமை தான் 8 மணிக்கு இரவு சித்தாந்த வகுப்பு இருக்கு. அடியார் பெருமக்கள் நாளை இரவு 8 மணிக்கு வந்து கலந்துங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நற்றுணையாவது நமச்சிவாயு. இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்காக நீலகண்டப்படுத்தினால அந்த சித்தத்தொகை திருக்குறள் தொகை நாளை காலையில பாருங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா.